Hi students, Nitish Maths 11th standard la exercise 1.1 குள்ள வர example 1.4. If x equal to 1, 2, 3 dot 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 up to 10 and a equal to 1, 2, 3, 4, 5. Find the number of sets such that b is a subset of x such that a minus b equal to 4. இப்போ இங்க x என்ற ஒரு செட்டும் a செட்டும் கொடுத்துட்டு b என்ற செட்டு இன்டைரக்டா a minus b is a subset அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a minus b equal to ஒரு செட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ there is a b, அங்க b என்ற ஒரு சப்செட் இருக்கு. அந்த செட் எப்படி இருக்கணும்னா எக்ஸுக்கு சப்செட்டா இருக்கணும். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2 எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா, அடுத்து ஏ செட் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, இப்போ பி செட்டு given a minus b equal to 4 அப்படின்னு சொன்னா இந்த 1, 2, 3, 5 இருக்கணும் பி செட்லயும். அப்பதான் அது எல்லாம் கட் ஆயிட்டு ஏவில் இந்த 4 மட்டும் வரும். அதாவது a மைனஸ் பி ஆன்சர்ல 4 மட்டும் வரணும்னா இங்க இருக்கிற இந்த 1, 2, 3, 5 எல்லாம் பியில் இருக்கணும். ஸோ அப்போ 1, 2, 3, 5 இப்படி பி செட்டு இருக்கலாம். இது மட்டும்தான் பாசிபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. இது மட்டும்தான் பாசிபிளா, இது கூட எக்ஸ்ட்ரா எலிமெண்ட். ஏன்னா பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2, 3, 5ன்றதும் பி எக்ஸோட ஒரு சப்செட் தான். அப்போ இதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவும் சில எலிமெண்ட்ஸ் வரலாம். அது என்னது 6, 7, 8 அப்படின்ற எலிமெண்ட்ஸும் வரலாம். சரிங்களா, ஸோ இது வந்து ஒன் ஆப்ஷன். 1, 2, 3, 5 அப்படின்னு இருக்கிறது ஒன் ஆப்ஷன். இப்போ பி செட்ன்றது இப்படி இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ ஏ மைனஸ் பி, ஏன்றது 1, 2, 3, 4, 5 மைனஸ் பி என்றது 1, 2, 3, 5. இப்போ என்ன ஆகுது, காமனாக எலிமெண்ட்ஸ்லாம் 1, 1, 2, 3, 5 இதெல்லாம் கட் பண்ணிட்டா ஏ ஒன்லி என்ன இருக்கு 4. அப்போ ஏ மைனஸ் பி என்றது 4 என்ற ஆன்சர் வருது இல்லையா. ஸோ அப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 6, 7, 8, 9, 10 இருக்கு இல்லையா. அதில் அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அது வந்து ஒரு செட்டாக வந்து கன்சிடர் பண்ணால் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா, இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸில் இப்போ 6 இந்த 1, 2, 3, 5 கூட 6 மட்டும் தனியாக வரலாம், இல்லைன்னா 7 வரலாம், இல்லை 8 வரலாம், இல்லை 9 வரலாம், இல்லை 10 வரலாம். அதாவது சப்செட் மாதிரி வராமையே கூட இருக்கலாம். இப்போ சப்செட்டுக்கு என்ன எழுதுவோம், முதல்ல எம்டி செட் எழுதுவோம், அப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக எழுதுவோம், அப்புறம் 2, 2 எழுதுவோம், அதுக்கப்புறம் 3, 3 அப்படி எழுதிட்டே போவோம் இல்லையா. இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்கு. அதாவது பி செட்டு 1, 2, 3, 5 இருக்கலாம், இது எதுவுமே இல்லாமல் இது மட்டும் இருக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். ஞாபகம் வச்சுங்க, நம்ம சப்செட்ஸ் எழுதுகிற சப்செட் வந்து எப்படி எழுதுவோம்னா எம்டி செட், அப்புறம் 6, 7 அப்படின்னு சிங்கிளா அப்புறம் டபுளா இப்படி எழுதிட்டு போவோம். சரிங்களா, இது சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ இங்க இந்த எலிமெண்ட் இல்லாம இருக்கிறது இதுல இருக்கிற எதுவுமே எடுத்துக்காம இது மட்டும் எழுதுனா அதுவும் பி செட்டு தான், அது சப்செட். அப்புறம் இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 6 தனியா, 7 தனியா, 8 தனியா, 9 தனியா, 10 தனியா எடுத்துக்கிறது 1. அடுத்து 2, 2 இருக்கலாம், 6, 7 இருக்கலாம், 6, 8 இருக்கலாம், 6, 9 இருக்கலாம், இல்லை 8, 9 இப்படி நிறைய இருக்கலாம். அப்போ இங்க இருக்கிற எத்தனை எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் செட்டு வந்து லெட் சின்னு வச்சுங்க. அதை
சி ஈக்குவல் டு 6 7 8 9 10. ஓகேங்களா? இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் செட் பிக்கு, இல்லை 1 1 இருக்கலாம், இல்லை 2 2 இருக்கலாம், 3 3 இருக்கலாம், 4 4 இருக்கலாம், இல்லை 5மே சேர்ந்து கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்செட் ஐடியா தானே. அப்போ therefore நம்பர் ஆஃப் பி ஆஃப் சி, அந்த சப்செட்ஸோட இது தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் பி ஆஃப் சி, நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் 2 பவர் n. இங்கே வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 இருக்குங்க இல்லையா? அப்போ 2 பவர் 5 தட் இஸ் 32. ஓகேங்களா? அதாவது இங்கே பியோட செட்டு, செட் பின்றது 32 டிஃப்ரெண்ட் செட்டாக இருக்கலாம். எப்படின்னா இந்த 6 7 8 9 10க்கு எழுதுகிற இந்த சி செட்டுக்கு எழுதுகிற சப்செட் இப்படியே எழுதிக்கணும் போனால் மொத்தம் 32 செட்ஸ் வரும். இந்த மாதிரி சப்செட்ஸு 32 வரும். என்ன 5னா 2 4 5 32 இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பியோட இது வந்து எக்ஸாம்பிள் பி வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு? 1 2 3 5. அதாவது இதில் இருக்கிற ஒரு செட்டு கூட சேர்க்கல, எம்டி செட் மாதிரி. அடுத்து பி எப்படி இருக்கலாம்? 1 2 3 5 6 வரையும் கூட சேர்த்து இருக்கலாம். அடுத்து பி ஈக்குவல் டு 1 2 3 5 6 7 இப்படி ரெண்டு எலிமெண்ட் 6 7 சேர்த்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பி செட்டை எத்தனை எழுதிட்டு போகலாம்னா 32 செட்ஸ் எழுதிட்டு போகலாம். சரிங்களா? அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு அண்டு ஒரு கண்டிஷன் a மைனஸ் பி 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கண்டிப்பாக ஏவில் 4 a மைனஸ் பி 4 வரணும்னா ஏவில் இருக்கிற இந்த 1 2 3 5ன்றது கம்பல்சரியாக இருக்கணும். சரிங்களா? அது போக இந்த இன்னொன்று பின்றது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸில் இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்ஸும் இதில் இருக்கும். அது எப்படி இருக்கும்? இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருந்தாலும் a மைனஸ் பி 4 தான் வருது. ஒரு எலிமெண்ட் 2 எலிமெண்ட் 3 எலிமெண்ட் எப்படி இருந்தாலும் போதும். அது தட்ஸ் லைக் இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸோட சப்செட் மாதிரி இருக்கிறதுனால இங்கே 2 பவர் இந்த ரிமைனிங் எலிமெண்ட் செட்டை சின்னு எடுத்துட்டு அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் அந்த பியோட செட்ஸ். எத்தனை மாதிரி நம்ம பின்ற செட்டு எழுதலாம்னா இந்த மாதிரி 32 டைம்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10 11 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.